அடுத்தடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வரும் நிலையில் எஸ்பி வேலுமணி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்பி வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவசர ஆலோசனையில் எஸ்பி வேலுமணி ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். அதிமுகவில் தற்போது வரை 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் எஸ்பி வேலுமணி தரப்பில் அவசர ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. என்ன நடக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில் 2 அணிகளாக பிரிந்திருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து 22 சட்டமன்ற உறுப்பினர்களும், அதே போல சி சண்முகம், எஸ்பி வேலுமணி ஆகியோருக்கு ஆதரவு தெரிவித்து 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் என 2 அணிகளாக பிரிந்திருந்தது. அதே போல சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் கூட எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து 2 அணிகளுமே தனித்தனியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வந்தார்கள். அதே போல எடப்பாடி பழனிசாமி தகுதி நீக்கம் என்பது செய்யப்பட்டிருந்தார். தொடர் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுகவை பொறுத்தவரையிலும் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த நிலையில் 4 பேர், அதாவது எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தற்பொழுது 27 சட்டமன்ற உறுப்பினர்களும், அதே போல சி சண்முகத்திற்கு ஆதரவு தெரிவித்து 16 சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில்தான் தொடர் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். இபிஎஸ் ஒரு புறம் அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதே போல சி சண்முகம் ஒரு புறம் அவரது ஆதரவு உறுப்பினர்களுடன் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகத்தில் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர், அதே போல கே.பி. அன்பழகன், வேலுமணி ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருபுறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றாக இபிஎஸ் உடன் இணைவது தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன முடிவு எடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அடுத்தடுத்த நடவடிக்கை குறித்தாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் இந்த தரப்பில் தொடர் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சி சண்முகம் இல்லத்தில் தற்பொழுது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சி சண்முகம் ஆலோசனை கூட்டத்திற்கு தொடங்குவதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட நோ கமெண்ட்ஸ் என்று தெரிவித்திருந்தார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.